Hello viewers, welcome to TechCar Club. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம API எப்படி செக்யூர் பண்றது அப்புறமா டாப் 5 டெவலப்பர் மிஸ்டேக் டெவலப்பர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அது நம்ம எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் API வந்து இப்போ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரியும் மாடர்ன் அப்ளிகேஷன் டெவலப்மென்ட்க்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம AI பாட் எல்லாம் பாத்தீங்க அப்படினா all are communicating through the API வந்து ரொம்ப எசென்ஷியல். எந்த ஒரு சிஸ்டம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னாலும் API வழியாக தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதனால் APIங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ஃபார் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ். அதே சமயத்தில் API நம்ம வந்துட்டு ரொம்ப செக்யூர்டாக வச்சுக்கணும். இல்லைனா நம்மளோட டேட்டா வந்து ஈஸியாக வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஸ்டீல் பண்ணிடுவாங்க. அதனால் வந்துட்டு API நம்ம எந்த அளவுக்கு செக்யூர்டாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட அப்ளிகேஷனோட டவுன் டைமை நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம டேட்டா வந்து ரொம்ப செக்யூர்டாகவும் இருக்கும். ஸோ எந்த ஏபிஐவாக இருந்தாலும் சரி, அது ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, சோப்பாக இருந்தாலும் அது கிராஃபிக்கல் எந்த ஏபிஐயாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏபிஐ யூஸ் பண்ணி தான் நம்மளால் வந்துட்டு சீம்லெஸ் இன்டெகிரேட் பண்ண முடியும். எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னா ஏபிஐ இஸ் பிளேயிங் ஏ கீ ரோல்ஸ். ஸோ அதனால் ஏபிஐயோட இம்பார்ட்டன்ஸ் இது. ஸோ அதை நம்ம எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏபிஐலையும் நம்ம இன்புட் வரோம்ல, அந்த இன்புட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா இன்புட் வேலிடேஷன் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் ப்ளே வித் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் மாற்றி கொடுத்து ப்ளே பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம ப்ராப்பராக வேலிடேஷன் இல்லை அப்படின்னா நம்ம கோடிங்கில் தென் தட் அவங்க ஈஸியாக வந்து நம்மளுடைய சர்வரை ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வர இன்புட் பேராமீட்டரை வேலிடேட் பண்ணணும். இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு கொரியில் வந்துட்டு அவங்களே இன்னொரு கொரியை இன்சர்ட் பண்ணி உங்கள் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவும் உங்களால் எடுத்துட முடியும். உங்கள் சர்வர் நேமை ஹேக் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராப்பராக இன்புட்டை வந்து வேலிடேட் பண்ணிக்கணும். அப்புறம் இதுக்கு வந்து நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸான ஒரு சில வேலிடேஷன் இருக்குது. அந்த செக்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அந்த கொரிக்கோ அல்லது டேட்டா பேஸுக்கோ அந்த காலில் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த ப்ராப்பர் வேலிடேஷன் நம்ம பண்ணிடணும். செகண்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு ரெக்வஸ்ட் வந்தாலும் நம்ம அப்படியே ப்ராசஸ் பண்ணி நம்ம டேட்டா கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷின்லேருந்து ஃப்ரீக்வெண்ட் கால் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ரேட் லிமிட் மாதிரி செட் பண்ணிக்கணும். இல்லாட்டினா ஒரு பர் மினிட்டுக்கு இத்தனை கால் தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சில வேலிடேஷன் நம்ம செட் பண்ணணும். அப்படி நம்ம செட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு அட்டாக்கர் வந்து ஈஸியாக வந்து நம்ம எல்லா டேட்டாவையும் கிராப் பண்ணிட முடியும். அதனால வந்துட்டு ரேட் லிமிட்டு இல்லாட்டினா டைம் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமம் 30 minutes ஆர் 10 minutes அப்படின்ற மாதிரி டைம் இன்டர்வல் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா we can say that டைம் அவுட் எரர். அதனால் நம்ம ஈஸியாக ஒரு சில விஷயத்துக்கு நோ சொல்லவும் கற்றுக்கணும். எல்லாத்தையுமே நம்ம சொல்லக்கூடாது. எல்லா ரெக்வஸ்ட் நம்ம ப்ராசஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ சம் ரெக்வஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணவும் சொல்லணும். அதுதான் டினையல் ஆஃப் சர்வீஸ். அதை நம்ம வந்துட்டு இக்னோர் பண்ணிடுறோம் மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர். அதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. தேர்ட் மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ஏபிஐஸ் இருக்குது. பட் ஏபிஐஸ் வந்து எல்லாமே வந்து என்னென்னா ஆத்தென்டிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஏபிஐ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து OAuth அப்படின்றது ஆத்தென்டிகேஷன். அந்த ஆத்தென்டிகேஷன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த டோக்கன் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் பிஎல் கோ ஃபார் ஆத்தரேஷனில் தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கீ யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்கிரிப்ஷன் கீழே தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த எண்ட் பாயிண்ட் மட்டும் தான் இந்த யூசருக்கு அக்சஸ் அப்படின்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ஆத்தென்டிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் OAuth எனேபிள் பண்ணலன்னா கூட ஏபிஐ கீயை யூஸ் பண்ணியாவது ஆத்தென்டிகேஷன் அட்லீஸ்ட் எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்புறம் நம்ம ரோல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர் அட்மின் அப்படின்னா இவங்களுக்கு என்னென்ன ஏபிஐ, இந்த யூசர் வந்துட்டு நார்மல் யூசர் அப்படின்னா இவங்களுக்கு என்னென்ன ஏபிஐ எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்சஃபிஷியன்ட் ஆத்தென்டிகேஷன் ஆல்சோ லீட் இன் டு த டேட்டா பிரிட்ஜ். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஆத்தென்டிகேஷன் வந்து நமக்கு மேண்டட்ரி. அதையும் நம்ம பார்த்துக்கணும். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க யூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் மெஷினில் வந்துட்டு டீபக் மோடில் ரன் பண்ணியிருப்பாங்க. சில லாக்ஸ்லாம் கன்சோல் ரைட் பண்ணியிருப்பாங்க. இல்லை சில எரர் மெசேஜ்லாம் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே வர எரர் மெசேஜ் அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க ராவா. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் போகும்பொழுது அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு ஒரு யூசர் வந்துட்டு அந்த ஃபுல் எரர் மெசேஜ் டீட்டெயில் எரர் மெசேஜ் படிக்கும்பொழுது அவங்களால என்ன சர்வர் எந்த ஃபங்க்ஷன் ஆப் எல்லாமே அவங்களால ஈஸியாக ரீட் பண்ணிட முடியும். ரீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து நம்ம பிஸ்னஸ் அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டிஃபால்ட் இன்செக்யூர் டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல அது வந்து நிறைய டெவலப்பர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அதனால வந்துட்டு நம்ம ஒரு டெவலப்மெண்ட்டில் ஒரு செட் ஆஃப் ரன் பண்ணுறோம், ஒரு செட்டிங்ஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதே செட்டிங்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் வச்சுக்கூடாது. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு
எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக இருக்கிறதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் தான் நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். அதே மாதிரி எரர் மெசேஜ் வந்து ஃபுல்லாக த்ரோ பண்ணக்கூடாது, நம்ம கஸ்டமைஸ்ட் எரர் மெசேஜ் தான் த்ரோ பண்ணணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பேட்ச் ரெக்வஸ்ட்லாம் வரும்ல, அந்த பேட்ச் ரெக்வஸ்ட் எல்லாமே வந்துட்டு எல்லாத்தையும் அவங்க எதுவும் ரேட் லிமிட்ன்ற மாதிரி செட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் அஷூர் ஏபிஎம் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏபிஎம் மேனேஜரில் வந்து ரேட் லிமிட்டட்னு ஒரு பாலிசி இருக்குது. நீங்கள் அதில் செட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர் வந்துட்டு 10 மினிட்ஸ்க்கு வந்து இத்தனை கால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கண்டிப்பாக செட் பண்ணணும். செட் பண்ணல அப்படின்னா யாராவது ஒரு யூசர் வந்துட்டு உங்களோட எல்லா டேட்டாவையும் வந்துட்டு வித்தின் 10 to 20 மினிட்ஸில் எடுத்துட முடியும். எல்லாமே மல்டிபிள் பேரலல் கால் போட்டு எல்லா எந்த டேட்டாபேஸ் எடுத்துட முடியும். அப்போ உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா உங்களுடைய சர்வர் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். ஏன்னா ஒரே யூசர்ட்ட இருந்து நிறைய ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபங்க்ஷன் ஆப் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாமல் டவுன் ஆக போகிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால வந்துட்டு நீங்கள் வந்து ரேட் லிமிட் வந்து ப்ராப்பராக செட் பண்ணிடணும். அது வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிடணும். இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ பேரலல் கால் தான் பண்ண முடியும், இத்தனை கன்கரண்ட் யூசர் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டு ரேட் லிமிட் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடணும். ஸோ அது நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். இது காமனாக வந்து டெவலப்பர் வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து 5வது மிஸ்டேக்காக சொல்கிறோம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்புட் வேலிடேட் பண்ணணும். வர பேராமீட்டர் இன்புட் பேராமீட்டர் வந்து நம்ம ப்ராப்பராக வேலிடேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு லிமிட் செட் பண்ணிக்கணும். அப்புறம் டைம் அவுட் செட் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்சிங் எனேபிள் பண்ணிக்கலாம், கொரி கேட்சிங் எனேபிள் பண்ணிக்கலாம். கொரி கேட்சிங் எனேபிள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களால் வந்துட்டு சர்வீஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ஏபிஐ நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து மெயினாக வந்து ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்போஸே பண்ணக்கூடாது ப்ரொடக்ஷனில். அப்புறம் இன்செக்யூர் அதான் டிஃபால்ட் கான்ஃபிகரேஷனோட நம்ம வந்து ப்ரொடக்ஷன் டிப்ளாய் பண்ணிடக்கூடாது. அந்த டிப்ளாய் பண்ணும்பொழுது நம்ம வந்து ப்ராப்பராக வந்துட்டு எல்லா செட்டிங்ஸ் ஆஃப் ஆகிருக்கான்னு பார்த்து நம்ம டிப்ளாய் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம ரேட் லிமிட் செட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம பேட்ச் ரெக்வஸ்ட் அவாய்ட் பண்ண முடியும். இல்லாட்டினா ஒரே யூசர் வந்துட்டு நிறைய கால் பண்ணிவிட்டு நம்மளோட சிஸ்டத்தை வந்து டவுன் பண்ணிட முடியும். ஸோ அதனால் வந்துட்டு ஏபிஐ மேனேஜரோ இல்லை இது ஃபங்க்ஷன் ஆஃப் சைட்லேயே வந்துட்டு நீங்கள் ரேட் லிமிட் செட் பண்ணிக்கணும். இந்த யூசருக்கு இந்த ஐபி அட்ரஸுக்கு அப்படின்ற மாதிரி பேஸ் பண்ணி இவ்வளோ தான் கால் பண்ண முடியும் அப்படின்ற ரேட் லிமிட் செட் பண்ணிக்கணும். இதுதாங்க 5 மிஸ்டேக்ஸ் ஃபார் டெவலப்பர் யூஸ்வலாக பண்ணுறது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் இதுதான்.